ஞானோதய ஆலயத்தில் உண்மையை கண்டேன். உண்மையின் வடிவத்திலே ஓங்கார சுவாமியை கண்டேன். உள்ளமெங்கும் தேடினேன், பரம்பொருள் உணர்ந்தேன். அந்த பரம்பொருளை நாடினேன், உள்ளத்தை உணர்ந்தேன். காணுகின்ற காட்சியாவும் ஒளி கிடைத்தது. கருணையோடு ஒளியினிலே அருள் கிடைத்தது. அண்டத்திலே உள்ளதுதான் பிண்டமானது. பிண்டத்திலே தோன்றுவதுதான் அண்டமாகுது. அன்பினும் பிடியினுள் அகப்படும் ஜோதி. அவன் அருளின்றி தோன்றிடுமோ அருட்பெருஞ்சோதி. அறிவுக்கு அறிவாகும் பரம்பொருளாகும். பிறப்பு இறப்பு என்றுமே அவன் அருளாகும். கருணையின் உறைவிடமே ஓங்காரத்தின் மகிமை. அன்பின் எல்லை உண்டோ அறிவின் கூர்மை. ஆத்மா அனுபவமே அருட்பெரும் ஜோதியின் மகிமை. அதில் நிலைப்பவனே ஜீவ சக்தியின் நிலைமை. இது ஒரு கவிதை. ஜெயவோம். அடுத்த கவிதை சொல்லுங்க. ஆஃப் பண்ணிடு, அப்புறம் ஆன் பண்ணிக்கோ. இல்ல இப்பவே சொல்லுங்க அடுத்த கவிதை. அடுத்த கவிதை சொல்லவா? மானிட ஜென்மம் மேலான ஜென்மம். ஜெயவோம் என்று ஒவ்வொருவரும் சொல்லுவோம். உள்ளங்களித்தோங்கும் நிலை அதுதான். கனிவான எண்ணம் கலையாத உள்ளம். ஓங்காரம் தான். கனிவான எண்ணம் கலையாத உள்ளம், அது ஓங்காரம் மட்டும்தான். பொங்கும் ஆனந்தம் எப்பொழுதும் உண்டு. நம்பிக்கையோடு ஓம் என்று சொன்னால் அருள் ஒளி தன்னை காட்டும், தானாகவே உதிக்கும். அது மெய்ஞானத்தாலே உண்மையின் நிலை. மறவாமல் உணர்ந்திடுவோம். அலையும் மனதின் அடக்கிடுவோம். அன்பின் பாதைக்கு வழி காட்டிடுவார். அந்த கனிவான எண்ணம் கலையாத உள்ளம், அதுதான் ஓங்காரம். ஓங்காரம் நிலை. மாயையில் சிக்குண்ட மனிதருக்கெல்லாம் மருந்தாக உதவிடுவார். அதுதான் சத்திய பாதை. சாஸ்வதம் என்று நினைத்தாலே மனம் மாற்றிடுவார். சத்திய பாதை சாஸ்வதம் என்று நினைத்தாலே மனம் மாற்றிடுவார். சத்தியத்தில் சுய ஜோதியாய் தோன்றிடுவார். ஏக ஜோதியில் லைத்திடுவார். இந்த கனிவான நிலை என்றும் உருவாக ஓங்காரமே வெட்ட வெளியாக காட்டிடுவார். சத்தியம்தான் உன்னுடைய சுயரூபம் என்று ஓங்கார சுவாமி சொன்னார். வாழ்வின் வளமான நிலையை அன்போடு நமக்கு எளிதாக எடுத்துரைப்பார். கண்களை மூடி உட்காரு என்றார். மௌனத்தாலே உலகை வென்றார். கனிவான எண்ணம் கலையாத உள்ளம் ஓங்காரம் அது மட்டும்தான். பொங்கும் ஆனந்த நிலையை தோற்றுவிக்கும். உண்மையின் நிலையோடு தியானித்து வந்தால் ஆன்ம ஜோதி தெரியும். நான் யார் என்பதை உணர்ந்தாலே போதும், பரபிரம்மத்தை உணர்த்திடுவார். பிறப்பு உரிமையின் நோக்கம் என்றார். பிறந்த பயனும் அதுவே என்றார். அந்த கனிவான எண்ணம் கலையாத உள்ளம் ஓங்காரம் தான் அல்லவா? பொங்கும் ஆனந்த நிலை அல்லவா? சுவாமி மாதா நாஸ்தின்னு உணர்ந்தாரு. அவர் பிதா நாஸ்தி என்று அறிந்தாரு. சுவாமி அர்த்தம் நாஸ்தி என்று தெரிந்தாரு. அவர் கிரகம் நாஸ்தி என்று கடந்து சென்றாரு. ஜெய ஓம் ஜெய ஓம் ஜெய ஜெய ஓம் 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 ஜெய ஜெய ஓம். அது ஒரு கவிதை. நெக்ஸ்ட் ஓங்கார சுவாமி ஒரு கவிதை எடுத்து இன்னொன்னு படிக்கிறேன். புக்கு எடுத்து ஃபுல்லா படிச்சிடலாம். நான் உன்னை நம்பினேன் ஸ்ரீ பரமஹம்சனே, என்னை ஆள தடை செய்வதேன் ஓங்கார ரூபனே.
உத்தமனே கணராமா எந்தன் ஊழ்வினை தீருமோ பரந்தாமா. குற்றம் மென்மேல் எண்ணலாமா பெண்ணாக பிறந்தது பெருமையா. பெண்மையே திரியா சக்திக்கு அடிமை. மாயாவை வெல்லும் திறமை மறைந்தே சொல்லும் உண்மை. மாயாவை கடந்து சென்றால் மா ஜோதி தெரியும் என்றார். நவத்வாரம் அடங்கும் என்றால் நிர்விகல்பம் கிடைக்கும் என்றார். நிர்குண இது ஒரு பாட்டு. இது நிர்குண பிரம்மாதி பரமஹம்சா ஓங்கார சாமி ஸ்ரீலஸ்ரீ. அது நான் அப்புறமா பாடுறேன், எனக்கு தொண்டை சரியில்லை. ஓடி திரியும் மனம் ஓடாமல் அடக்கிய ஓங்கார சுவாமிநாதா. தேவா நாடி நின் பதத்தை நான் சேர வேண்டும் துமசெரு கண்டிகை நாதா. ஓங்கார சுவாமிநாதா. பெற்றவர் மனதில் நிலவாய் வளர்ந்தாலும் ஞானோதய ஆலயத்தில் சர்க்குருவாய் இருந்தாலும் சீடர்கள் மனதில் மகிழும் உல்லாசா. ஆசைகள் யாவையும் துறந்த மலைவாசா. வருவது யாவும் சமத்துவமாக வந்தது யாவும் உயர் ஞானத்தை காண பிரம்மம் என்று கொடைவள்ளலாக தந்தருள வேண்டும் நின் திருவருளாக. ஞானோதய ஆலய மணியோசை ஒலிக்குதம்மா. ஓங்கார சுவாமி குரல் நம்மை அழைக்குதம்மா. அருள் ஜோதி ஒன்று தோன்றுதம்மா. ஓங்காரம் அதிலே காணுதம்மா. ஆதியே சர்வ மூலமாக மறவாது துணை நின்று காணுதம்மா. அருள் ஞான பழமாகி ஆட்கொள்ளும் தெய்வம் அம்மா. ஓம் என்ற ஓங்காரா குருநாதா வாவா. சேர்த்தாலும் செல்வக்குமரா சிந்தை மகிழ வாவா. சிந்தையிலே உந்தன் ரூபம் எந்த நாளும் நிற்குதையா. எந்தன் மனம் நிற்கும் போது ஓம் என்று ஒலிக்குதையா. ஓம் என்ற நாதம் கண்டு சர்வலோகம் இசைக்குதையா. சர்வத்துக்கும் ஆதாரமே ஓம் என்று அடங்குதையா. நிர்விகல்ப நிலையை கண்டு மனம் உருகி பாடுதையா. மனம் உருகி பாடும்போது ஞான தீபம் தோன்றுதையா. அப்புறம் இந்த இது ஞானோதய ஆலயம் பாட்டு சொல்லிட்டேன்னா, பல்லாயிரம் பிறவிலும் உன் பதமலர் நான் மறவேன். ஞானோதய ஆலயத்தின் எழில் 1000 பாடிடுவேன். நிலவின் ஒளியினிலே கடல் அலையின் எழிலினிலே மணி ஓசை அழகினிலே உன் பாடலின் கலையினிலே வண்ண மலர்களின் மனதினிலே எங்கும் உன்னையே காணுகின்றேன். பந்த பாசத்தை நீக்கிவிடு நெஞ்சின் வாட்டத்தை போக்கிவிடு. உந்தன் நேசத்தை வளர்த்துவிடு உந்தன் நாட்டத்தை தேக்கிவிடு. என் வாழ்க்கையின் பாதையிலே நீ வழி துணை வந்துவிடு. எந்தன் வாழ்வினில் பொருள் இல்லை எந்தன் மனதினில் அமைதி இல்லை. உந்தன் இணையடி நிழல் தன்னை எந்த நாளிலே நீ தருவாய். என் நெஞ்சின் சுமைகளுடன் உன்னை தஞ்சம் என்று அடைந்து விட்டேன். ஜெயோ. அடுத்த கவிதைக்கா? அப்புறம் இரு பிரிவாகும் குணங்கள் அகற்றிடலாம். பேதா பேதங்கள் ஒழித்திடலாம். பேசாமல் பேசி இருந்திடலாம். பேரறிவால் உன்னை தொடுதிடலாம். சமய பேய்களை ஒழித்திடலாம். சாதி பிண குவியலை தவிர்த்திடலாம். 5 எழுத்து மந்திரத்தை ஓதிடலாம். 5 கோஷத்தையும் கடந்திடலாம். சாதனம் என்று புரிந்திடலாம். சாதன சதுர்த்தயம் வென்றிடலாம். சதா ஆனந்த நிலை கண்டிடலாம். சாந்தியே உருவாகிடலாம். சுய ஜோதியாய் நீ வந்திடலாம். சுயம் பிரகாசம் நீ கண்டிடலாம். வெளிக்குள் வெளியாகி நின்றிடலாம். வேதனை இன்றி நீ புரிந்திடலாம். தேக சமுத்திரத்தை கடந்திடலாம். தேக பற்றின்றி வாழ்ந்திடலாம். என்ன அலைகளை நசித்திடலாம். என்றுமே உலகில் வாழ்ந்திடலாம். உடம்போடு உயிராடும் கடலாக உயிரோடு உடம்பாடும் அலையாக மெய்ப்பாடி நீ ஆடி வந்தாயே. மெய்ஞான தாயாகி நின்றாயே. அவ்வளவுதானே, சொல்லியாச்சு இல்ல? இன்னொரு கவிதை சொல்லிடுங்க. இன்னும் 14 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கு. ஓம்கார சுவாமியின் ஸ்லோகங்களை ஞானோதய ஆலயத்தில் பாடுங்களே.
கொண்டாடும் குரு பூஜை நன்னாளிலே நீ ஓங்கார சுவாமியை போற்றுங்களே. பாமாலை புகழ்பாடும் நேரத்திலே நீ பரமஹம்சரை என்னாலும் பாடுங்களே. ஞானோதய ஆலய சீடர்களே, ஞானம் உண்டாகி மெய்யாக வாழுங்களே. ஓம் என்ற நாதத்தில் ஒலிக்கின்றவன், ஒளி சுடராக என்னாலும் திகழ்கின்றவன், பரம சர்க்குருவாகி வாழ்கின்றவன், பர உலகின் வெளியாகி தியாகத்தில் நிலையானவன். சத்தியத்தின் புகழ் காக்க உறவை வெறுத்தார், உயர் ஞானத்தின் எல்லையில் நிர்விகல்பம் அடைந்தார். உண்மை தத்துவத்தை சீடருக்கு என்றும் உரைத்தார், உண்மை ஞானத்தை அருள் வழியில் என்றும் கொடுத்தார். அப்புறம் ஓங்காரா சாமி, ஓங்காரா வருவாய் அருள் தாராய், ஓம் ஞானோதய ஆலய சர்க்குருநாதா பாடுகிறேன் அருள் தா. நாஸ்திக மனம் கூட உன்னாலே ஞான கனியாகும் என்னாலும் புவி மேலே. ஜோதி சொரூபா நிர்குண பிரம்மா ஓங்காரா நின் பதம் தா. செல்லமராஜின் பெயராலே புவி மீது இன்றெடுத்து வளர்த்தாரே. மாயாதீதா ஏகஸ்வரூபா ஓங்காரா நின் பதம் தா. ஜோதிதான் மனதை நசிக்கும் என்றால் ஓங்கார சுவாமி நின் அருள் தா. சீடரின் மகிமை ஒளி தரும் நாதம் ஓங்கிடுமே ஒளி தருமே. அப்புறமா அருகில் வாவான்ட்டு ஓங்கார சாமியை அழைச்சி கூப்பிடுறது. அது ஓம்கார சுவாமி, அது பாட்டா பாடிட்டா. ஓங்கார சுவாமி அருகில் வாவா, கருணை புரிந்தே காத்து அருள்வாய். கொய்யா மலரால் உன்னை தொழுதேன், உன் பதம் சேர அருள்வாய். மாயா உலகம் போதுமப்பா, கர்ம வினைகள் தீருமப்பா. பதமலர் காண உன்னையே நாடி பணிகின்றேனே ஓங்காரா. பரம சர்க்குருவே சத்தியசீலா சாந்தி சொரூபா அருள்வாய். என்னை நீ ஏற்றுக்கொள்வாய், பிறவி மயக்கம் தீர்த்திடுவாய். என்னை படைத்த இவ்வுலகில் மாயா தோற்றம் நான் கண்டேன், ஓமென்ற வடிவத்திலே உண்மை நிலையை புரிந்து கொண்டேன். ஆத்மா நீ ஆதரிப்பாய், ஓம் அருள் வடிவான பரம்பொருளே. ஓங்கார சுவாமி அன்பு மனம் வீசுகின்ற அம்மையப்பனே, மனம் ஆதரித்து அருள் புரியும் அருளாளனே, வேண்டி நிற்கும் பக்தனுக்கு உறுதுணையானாய். உன்னை அண்டி வந்த வாழ்வினிலே இன்பமுமானாய். பூ உலகில் அவதரித்த மனித வடிவிலே உன்னை பெற்றெடுத்த பெற்றோரும் மாத்தியாகியே. அனுதினமும் உன்னை நினைத்து வணங்குகின்றேனே, என்னை அன்புடன் ஆதரித்து அருள் புரிவாயே. இருளிலும் ஒளி தரும் இறைவா நீ வா, கண்ணால் கண்ட காட்சிதானே. மனிதரின் நிலைமை உணரா மாந்தர் மார்க்கம் தேடி அலைந்தார் அல்லவா. அற்புதமாகி உயிர்கள் யாவும் ஆதரித்து அருள்பவர் அவரே அல்லவா. ஓம் என்னும் பிரணவம் அமுதமும் நீயே ஓங்கார சுவாமி அல்லவா. ஓம் என்னும் பிரம்மமும் அல்லவா, ஜீவனும் நீயே அல்லவா. ஓம் 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 ஜெய ஓம் ஜெய ஓம் ஜெய ஜெய ஓம் 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 ஜெய ஜெய ஓம். ஆழ்ந்தே கிடந்தேன் இன்பக் கடலில் அநேக காலம், புகழின்றி சூழ்ந்தே கருணையால் எடுத்து துரிய கரையில் சேர்த்த தாய்க்கு வீழ்ந்தே வீழ்ந்தே பணிந்து இறைஞ்சி வியந்து வியந்து மகிழ்ந்த கடலில் வாழ்ந்தேன் வாழ்ந்தேன் கைமாறு காணேன் வலிய தடுத்த தாய்க்கே. மும்மாயைக்கு அப்பால் முழு பாழுக்கு புறத்தே சும்மா இருக்க துரியம் கடந்த நல சிம்மாதான மலித்த சிவஞான தேசிகருக்கு கைமாறு போதாமற் காணேன் கடையேனே. உண்ணாத சோறும் உடுக்காத வஸ்திரமும் பண்ணாத பாயும் படுக்காத நித்திரையும் எண்ணாத மருவும் இயம்பாத தோத்திரமும் கண்ணாத அளித்தார்க்கு கைமாறு காணேனே. தீராத ஐம்பொறியும் தீர்த்து சிவமாகி பேரானந்த மூச்சு வாங்குது. பேரானந்த பிறப்பே
பிறப்பே இசைத்தருள்வாய் இசைத்தருள்தார்க்கு ஆகாத பாலங்குழைந்து மெய்யருவி பாராத தெண்டலித்து பக்தி செய்ய கடவேனே. இது சரி, இதோ போதும். ஓம் 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 ஜெய ஓம். ஒன்று அந்த பாட்டு இல்லை, நம்ம நினைச்ச பாட்டு கிடையாது. ஓம் ஓங்கார சத்தா நமோ நமோ ஜோதிஸ்வரூபா நமோ நமோ ஆதி புருஷா நமோ நமோ ஓம் சம்சார பந்தம் என்று கூறப்படும் இந்த ஐயோ அந்த பேப்பரை கீஞ்சி போச்சு போ. ஐயோ ரெக்கார்டை ஆஃப் பண்ணிடுமா. அப்படிங்களா?